பார்த்தோன்னே இது பொய்யான நியூஸாக இருக்கணும்னு நினச்சேன், இது ஃபால்ஸ் நியூஸாக இருக்கணும்னு நினச்சேன், இது ஒரு ஃபேக் நியூஸாக இருக்கக்கூடாதுன்னு நினச்சேன். நேற்று வரைக்கும் நம்ம கூட இருந்தவங்க எனக்கு இல்லைன்னும் போது ரொம்ப கவலையாக இருக்குது. இந்த சாரீ ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்தை அவங்க லான்ச் பண்ணது, அவங்க தான் வேர்ல்டு ஜிப் அண்ட் கோ சாரீ ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணாங்க. ஃபேஷனபிளாக டெய்லி ஒரு அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அவ்வளோ ஒரு ப்ரில்லியண்ட்டான உமன் இன்னைக்கு நம்ம கூட இல்லைன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுவும் ஒரு பர்சனல் இஷ்யூவால் சாதாரணமாக அவங்க ஹஸ்பண்ட் கொண்டுட்டாங்க அப்படின்னு நியூஸ் கேள்விப்படும்போது இது ஃபேக்காக இருக்கக்கூடாதான்னு நினச்சோம். பட் ட்ரூவாக இன்னைக்கு அவங்க நம்ம கூட இல்லை அப்படின்னு இந்த நியூஸ் கேள்விப்படும் போது இதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. அவங்க திரும்ப வந்துட மாட்டாங்களான்ற மாதிரி அந்த நியூஸ் பார்க்கும்போது இது ரொம்ப ஒரு கவலைக்கிடமான நியூஸ். இது நம்ம லைஃப்பில் நிறைய பேர் சந்திச்சிருப்போம், நிறைய பேர் லைஃப்பில் இருப்பாங்க, சண்டை பகை. ஆனால் என்ன இருந்தாலும் இன்னைக்கு தூங்கினா நாளை காலையில் உயிரோட இருப்போமான்றதே இவ்வளோ காம்படிஷன் வேர்ல்டில் பொறாமல் நினச்ச வேர்ல்டில் வந்து கொஸ்டின் மார்க்காக இருக்குது. ஸோ இருக்கிற வரைக்கும் ஒரு லைஃப்பை எல்லாருமே வந்து ஹாப்பியாக எல்லாரோடையுமே சண்டை போடாமல், அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படாமல், அடுத்தவங்களை கெடுக்காமல் சந்தோஷமாக வாழ்ந்துருப்போம். அவங்களுக்காக என்னோட ஆழ்ந்த இருக்காங்க.